Hi friends, இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா டெக்னோ தரப்பில் டெக்னோ போவோ 2 தான் இந்த ஃபோனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபோன் வந்து ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் ஃபோன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த ஃபோனோட ப்ரைஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் 11,000லேருந்து 12,000 தான் வருது. அதனால தான் இந்த ஃபோனை பட்ஜெட் செக்மெண்ட் ஃபோன்னு சொல்கிறாங்க. டெக்னோன்னு எடுத்துக்கிட்டால் ப்ரைஸும் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும், ஸ்பெசிஃபிகேஷனும் சும்மா தாறுமாறாகவே இருக்கும். பட் இந்த ஃபோனில் ஸ்பெசிஃபிகேஷன் சூப்பராகவே இருக்குன்னே சொல்லுவேன். அந்த ஸ்பெசிஃபிகேஷனை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பார்த்தா தான் வாங்கலாமா வேணாமான்னு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் தான் பண்ண மாட்டேறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள். அதுக்கு முன்னாடியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ஃபோனோட டிஸ்பிளேன்னு எடுத்துக்கிட்டால் 6.9 இன்ச்சில் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் பெரிய டிஸ்பிளேனே சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் எல்சிடி டிஸ்பிளே பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்சிடி டிஸ்பிளே பேனல் எது கொடுத்துருக்காங்கன்னா, இது ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் ஃபோன். AMOLED டிஸ்பிளே பேனல்லாம் யூஸ் பண்ணால் கொஞ்சம் பட்ஜெட் எகிரி இருக்கும். அதனால் எல்சிடி டிஸ்பிளே பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பராகவே இருக்குது. இந்த ஃபோனோட கேமரா ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துக்கிட்டால் 48 MBக்கு A1 ப்ராசஸோட குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் பெட்டர்னே சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் பட்ஜெட் செக்மெண்ட் ஃபோனில் இவ்வளோ ப்ராசஸ் கொடுத்து இவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்து சூப்பர்னே சொல்லுவேன். செல்ஃபி கேமரா வந்து 8 MBக்கு தான் செல்ஃபி கேமரா கொடுத்துருப்பாங்க. செல்ஃபி கேமரா வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்குன்னே சொல்லுவேன். ஏன்னா அது ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் ஃபோன், ப்ரைஸும் கம்மியாக இருக்குது. அதனால தான் இப்படி ஸ்பெசிஃபிகேஷனில் கொடுக்குறாங்க. பட் ப்ராசஸ் சூப்பராகவே இருக்குது. ஏன்னா ப்ராசஸ் வந்து MediaTek G85 ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸில் அப்படி என்ன ப்ரோ பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேமருக்கு சும்மா தாறுமான ப்ராசஸ். கேம்லாம் சும்மா வேறு லெவல் வெறித்தனமாக விளாட்லாம். ஒரு லேக் அடிக்காமல் சூப்பராக விளாண்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் இன்னொரு ஸ்பெசிஃபிகேஷன், சூப்பரான ஸ்பெசிஃபிகேஷன் என்ன கேட்டிங்கன்னா, 7000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரி கெப்பாசிட்டி வந்து ஒரு சூப்பரான வேறு லெவல் வெறித்தனமான ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லுவேன். ஏன்னா கேம் விளாண்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு பேட்டரி கெப்பாசிட்டி முக்கியம். அதனால் பேட்டரி கெப்பாசிட்டி சும்மா சூப்பராகவே இருக்குது. கேமுக்கு இந்த ஃபோன் ஏற்ற ஃபோன், சூப்பரான ஃபோன். அது மட்டும் இல்லாமல் இதை சார்ஜ் பண்ண 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குங்க. இதை சார்ஜ் பண்ணி ஒரு 4 hours ஆகுதுன்னு நினைக்கிறேன். இந்த ஃபுல் சார்ஜாக 4 hours எடுத்துக்கிறது. இந்த ஃபோனோட ரேம் வேரியன்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4GB + 64GBன்னு ஒரு வேரியண்ட்டில் கொடுக்குறாங்க. அப்புறம் 6GB + 128GBன்னு இன்னொரு வேரியண்ட்டில் கொடுக்குறாங்க. உங்களுக்கு பெட்ரு என்னென்னா 6GB + 128GB பெட்டர்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் ஃபோனில் ஒரு 6GB எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸும் சும்மா வேறு வெறித்தனமாக இருக்கும். இந்த ஃபோன் வந்து ஒரு 7000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்ததுனால வெயிட்டாகவே இருக்குன்னே சொல்லுவேன். அதுக்கடுத்து சைடு ஃபிங்கர் பிரிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. AMOLED டிஸ்பிளே பேனல் யூஸ் பண்ணாதனால சைடு ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. பட்டு 12,000 செக்மெண்ட் ஃபோனில் இந்த ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொடுத்தது சூப்பர்னே சொல்லுவேன். ஓவரால் இந்த ஃபோனோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துருப்பீங்க. இந்த ஃபோனை வாங்கலாமா வேணாமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, 12,000 செக்மெண்ட்டில் இந்த ஃபோன் வந்துச்சுன்னா சூப்பர்னே சொல்லுவேன். கண்ணை மூடிட்டு வாங்கிக்கோங்க. ஸ்டார்டிங் இப்போ தான் ஃபோன் வாங்க போகிறேன், எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் இருக்கும், 12,000 எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ஃபோன் சூப்பர்னே சொல்லுவேன். உங்களுக்கு 7000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்தது தான் சூப்பர்னே சொல்லுவேன். அந்த பேட்டரி கெப்பாசிட்டி இதுக்காக தான் ப்ரோ இந்த ஃபோனே. ஏன்னா எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் சூப்பராக தான் இருக்குது. இந்த ஸ்பெசிஃபிகேஷன் வந்து வேறு லெவல் அட்டகாசமான ஸ்பெசிஃபிகேஷனே சொல்லுவேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கும் போட்டுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்க டெக்னோ ஃபோன் வாங்கணும்னு நினச்சாங்கன்னா இந்த ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குதுன்னு இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிடுவாங்க. கொஞ்சம் நீங்களும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.